ஹalleluya praise the Lord. இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். காலைதோறும் ஒரு கிருபை புதிதாக இருக்கிறது. நிச்சயமாக அந்த கிருபையிலே நாம் இன்றைக்கு ஜீவிக்கிறோம். கர்த்தர் நம்மேல் மிகவும் கிருபையுள்ளவராக இருக்கிறார். அவர் மாறாதவராக இருக்கிறார். நிச்சயமாகவே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நமக்குண்டான சகல காரியத்தையும் ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, நம்மை எல்லா போராட்டம் சூழ்நிலைகளிலிருந்து விடுவிக்கிறவராய் இன்றைக்கு வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. நாம் சோர்ந்து போக வேண்டாம். நாம் கர்த்தரை நம்பி இருப்போம். ஆமென். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பார்த்து ஜெபிக்க போகிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் திரும்ப உங்கள் வாழ்க்கையை தட்டி எழுப்புகிறார். உங்கள் குடும்ப வாழ்க்கையை தட்டி எழுப்புகிறார். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை, ஊழியத்தை தட்டி எழுப்புகிறார். தேவனுக்கு ஒரு நோக்கம் உங்கள் மேல் உண்டு. அன்றைக்கு பாருங்கள், தீர்க்கதரிசியாகி ஒரு பெரிய ஒரு பயத்தினாலே சூறைச் செடிக்குள் கடந்து போன மனுஷனாகி காணப்பட்டார். பெரியமானவர்களே, ஆனால் தேவன் பாருங்கள், அந்த தீர்க்கதரிசி மேல ஒரு திட்டம் வைத்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஒரு மனுஷனை கொண்டு கர்த்தர் தேசத்திலே பலத்த காரியங்களை செய்தார். ஆனால் அந்த மனுஷனுக்கு ஒரு பயம் வந்தது. ஆகவே தான் அந்த மனுஷன் சூறைச் செடியின் அனுபவத்தில் போகிறார். இந்த காலைவேளையில் கூட நீங்கள் பலவிதமான சூறைச் செடியின் அனுபவங்கள், சோர்வு, பலவீனம், துக்கம், பாடுகள், இனி முடியாது என்ற எல்லா விதமான வேதனையின் காரியங்கள், பலவீனங்கள், அவிசுவாசங்கள், இழப்புகள், இப்படி பலவித சூறைச் செடியின் அனுபவத்துக்குள் இருக்கலாம். ஆனால் தூதுவன் இறங்கி வந்து எலியா என்ற தீர்க்கதரிசியை தட்டி எழுப்புகிறார். தேவனுக்கு நம்ம மேல் ஒரு நோக்கம் உண்டு. உங்க பிள்ளைகள் மேல் ஒரு நோக்கம் உண்டு. குடும்பத்தின் மேல் ஒரு நோக்கம் உண்டு. நீங்கள் சாதாரணமாய் அல்ல, தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறீர்கள். தேவ தரிசனத்தில் இருக்கிறீர்கள். உங்களுக்குள் வைத்த ரட்சிப்பு, உங்களுக்குள் வைத்திருக்கிற ஊழியம், உங்களுக்குள் வைத்திருக்கிற தேவனுடைய அழைப்பு எல்லாமே ஒரு திட்டத்தோடு, தரிசனத்தோடு தான் கர்த்தர் நடத்தி கொள்வார். அதிலே பலவிதமான சூறைச் செடி அனுபவங்கள் வரலாம். அதற்குள் நாம் போகக்கூடாது. ஹல்லேலூயா. சூறைச் செடிக்குள் போனா வார்த்தை மாறும், ஜெபம் மாறும், வாழ்க்கையே மாறி போயிடும். ஆனால் சூறைச் செடியின் மேல, அதற்குள் இருக்கிற பிரச்சனைகளுக்கு மேல தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, தேவனுடைய தரிசனம் இருக்கிறது, தேவனுடைய திட்டம் இருக்கிறது. தேவன் உங்கள் மேல் கிருபை வைத்திருக்கிறார், வல்லமை இருக்கிறது. கவலைப்படாதிருங்கள். திரும்ப எழும்புவதற்கு ஒப்புக் கொடுங்கள். அவன் தட்டி எழுப்பின உடனே எழுந்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். பாருங்க, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இன்றைக்கு உங்க வாழ்க்கை பாதியோடு முடிந்து போவதில்லை. ஏனோதானோ என்று முடிந்து போவதில்லை. ஏதோ சரி அப்படின்னு அல்ல. குடும்ப வாழ்க்கை ஒரு பிரயாணம், ஆவிக்குரிய ஓட்டம் ஒரு பிரயாணம், ஊழியம் ஒரு பிரயாணம், கையின் பிரயாசம், வேலை, சம்பாத்தி ஒரு பிரயாணம். அது பாதியில நின்று போய்விடக்கூடாது. கடைசி வரை சந்ததிகள் எல்லாம் வாழ்ந்து தேவனுக்காய் எழும்பி பிரகாசிக்கிற ஒரு அபிஷேகம், ஒரு விடுதலை, எழுப்புதல் உண்டாக வேண்டும். ஆகவேதான் அந்த வார்த்தை கேட்டவுடனே தீர்க்கதரிசி எழுந்திருந்து போஜனம் பண்ணி திரும்பவும் பிரயாணம் புறப்படுகிறார். புறப்படுங்கள், தேவனுக்காக புறப்படுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட ஊழியத்துக்கு புறப்படுங்கள். குடும்பமாய் தேவனுடைய சித்தத்தை செய்ய வாலிப பிள்ளைகள் புறப்படுங்கள். சூறைச் செடி என்கிற உலகம், சூறைச் செடி என்கிற பாவம், சூறைச் செடி என்கிற பின்மாற்றம், சூறைச் செடி என்கிற சோர்வு, பலவீனம், சோம்பேறித்தனம், இதிலிருந்தெல்லாம் விடுதலையாய் வெளியே வாருங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்படுங்கள். கர்த்தர் ஜெயம் தருவார், மறுபடியும் புதுப்பிப்பார், மறுபடியும் உங்களை எழுப்பி ஆசீர்வதிப்பார். இழந்த நன்மைகளை திரும்ப கொடுப்பார், பலனை, அபிஷேகத்தை திரும்ப கொடுப்பார். கண்களை மூடி ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, திரும்ப எங்களை தட்டி எழுப்பி மீண்டுமா எங்களை பிரயாணப்பட வைக்கிறேன். இந்த நாளில் ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்துக்குள்ளும், அத்தனை வாலிப பிள்ளைகளுக்குள்ளும் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் மாற்றுகிறதற்கு நீர் மறுபடியும் சந்திக்கிறீர். உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஒவ்வொருத்தருக்குள் இருக்கிற சூறைச் செடி என்கிற
எல்லா விதமான போராட்டங்கள், பலவீனங்கள், சத்துனுடைய திட்டங்கள், சோர்வுகள், அவிசுவாசங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு போவதாக என்று ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கை, கடன் பிரச்சனை, குழப்பங்கள், துக்கங்கள், கண்ணீர்கள், இழப்புகள், வேதனைகள், கடன் தொல்லைகள் பல விதத்தில் சூறைச்செடி மூடி போட்டு அதற்குள் கொண்டு போய் நிறுத்தி ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை திட்டத்தை செய்ய விடாம அவிசுவாசமாய் போராடி கொண்டிருக்கிறது விடுதலையாக்கி வெளியே கொண்டு வாரும். ஆண்டவரே, போஜனம் என்கிற வசனத்தையும் ஆண்டவரே ஆவியின் பலனை கொடுத்து நடத்துவீராக. எழுப்புதலுக்கு ஆவியானவர் தைரியப்படுத்தி எழுப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி உம்முடைய சித்தத்தை செய்து முடிக்க ஜெயமாய் வாழ்ந்து ஆண்டவரை ஜெயம் எடுக்க ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை மறுபடியும் எழுப்புவார்.